ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபலட் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம தமிழக அரசு விவசாயத்துறையிலேருந்து ஒரு புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப மாதம் கழிச்சே சொல்லலாம் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றின முழுமையான தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் முழுமையான தகவல் என்னங்கிறத உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, என்னென்ன வேலை வாய்ப்புகள் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், கிளர்க்கல் அசிஸ்டன்ட், டைப்பிஸ்ட், பிஸ்னஸ் அசிஸ்டன்ட், அக்கௌண்ட்ஸ் அனலிஸ்ட், இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 8 விதமான பதவிகள் இருக்கிறதா அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வேலைவாய்ப்புக்கான வயது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் 18 வயதுலேருந்து மேக்ஸிமம் 59 வயது வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வேலைவாய்ப்புக்கும் மாறும். எல்லா வேலைவாய்ப்புகளுக்கும் ஒரே ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது கிடையாது. ஒவ்வொரு வேலைவாய்ப்புகளுக்கான ஏஜ் லிமிட்டும் மாறுது. இந்த வேலைவாய்ப்புக்கு எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. நீங்கள் எந்த ஒரு ஃபீஸும் எந்த இதுலேயும் நீங்கள் பே பண்ணுங்கிற எந்த ஒரு நீடும் கிடையாது இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும். சம்பளம் அப்படின்னா அதிகபட்சமாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா 1.5 லட்சம் ரூபா வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அதுக்கான வேலைவாய்ப்பும் சொல்லியிருக்காங்க. ஸோ மினிமம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20,000 ஆரம்ப சம்பளம் வழங்குவாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய லாஸ்ட் டேட் 30 மார்ச் 2024 தான் இதுக்கான லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். 30ஆம் தேதிக்கு மேலே வர எந்த அப்ளிகேஷன் ஃபார்மையும் நாங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத அஃபிஷியலாகவே சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிக்கோங்க. இன்னொரு டவுட் எல்லாத்துக்கும் இருக்கும், இந்த வேலைவாய்ப்புக்கு எல்லா டிஸ்ட்ரிக்கும் அப்ளை பண்ணலாமா அப்படிங்கிறது இருக்கும். எஸ், இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸும் இந்த வேலைவாய்ப்புக்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்தந்த மாவட்டம் தான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் அவங்க சொல்லலை. ஸோ ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸும் தாராளமாக இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ண முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம், ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது. இதுக்கு ஆஃப்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். எல்லோரும் ஆன்லைன் லிங்க் எங்கே நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ அதுக்கு அவங்களுக்காக சொல்கிறேன், இந்த வேலைவாய்ப்புக்கு முழுக்க நீங்கள் ஆஃப்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஓகே, இதெல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப் 2 லிங்க்குமே அதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்கள் வர வேலைவாய்ப்பு மற்றும் இல்லாமல் தமிழகத்தில் வர எல்லா வேலைவாய்ப்புகளையும் நாங்கள் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணாங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை பற்றின முழு தகவல் நம்ம வெப்சைட்டில் கொடுத்துருக்கோம். அந்த லிங்க்கை ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே போனீங்கன்னா நம்ம வெப்சைட்டில் எல்லா டீட்டெயில்ஸ் இருக்குது. கீழே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் ஃபார்ம், அஃபிஷியல் வெப்சைட் எல்லா டீட்டெயில்ஸும் முழுமையாக கொடுத்துருக்கோம். மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு படித்து பார்த்துட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்கும் படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் ஃபுல் டீட்டெயில்ஸ் எனக்கு தான் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஓகேங்களா, வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம சைட் லிங்க் இருக்குது. உள்ளே போனீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். எதுவும் பே பண்ணுங்கிற எந்த ஒரு நீடும் கிடையாது. எஸ்எம்பின்னு சொல்லுவாங்க, ஸ்டேட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் யூனிட்லேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எங்கேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர்லேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. நீங்கள் எடுத்தோன்னே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, கடைசி 3 மாதத்துக்குள்ளே எடுத்த ஃபோட்டோவை மட்டும் ஒட்டுங்க. பழைய ஃபோட்டோவை ஒட்டிடாதீங்க. இந்த இடத்துல அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப், நீங்கள் என்ன வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, அவங்க கொடுத்துருக்க எந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் எலிஜிபிளோ, அவங்க கேட்டிருக்க தகுதி என்னென்னலாம் உங்களுக்கு இருக்கோ இதெல்லாமே ஓகே, இந்த வேலை வாய்ப்புக்கு நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா அந்த நேம், அந்த வேலை வாய்ப்போட நேம் என்னங்கிறத மேலே மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல மறக்காமல் உங்களுடைய பெயர், நேம் ஆஃப் த அப்ளிகன்ட் இன் பிளாக் லெட்டர்ஸ், அதாவது கேபிட்டல் லெட்டரில் தான் இந்த இடத்துல நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கணும். இரண்டாவது, உங்களுடைய தகப்பனார் பெயர் என்ன, உங்கள் அப்பா பேர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. மூணாவது, ஜெண்டர், நீங்கள் எந்த கேட்டகரி, அதாவது ஆண், பெண் மற்றும் திருநங்கையில் என்ன கேட்டகரியோ அது என்னங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். நான்காவது பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய பிறந்த தேதி. அதுக்கான ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா DD/MM/YY அப்படிங்கிறது இதில் ஃபார்மேட்டில் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஏஜ் அஸ் ஆன் லாஸ்ட் பர்த் டேட், கடைசியாக உங்களுக்கு வந்த பிறந்த தேதியில் அப்போ வரைக்கும் உங்களுக்கான ஏஜ் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது உங்களுடைய கம்யூனிட்டி, எந்த கம்யூனிட்டியை சார்ந்தவங்க நீங்கள் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கணும். அதாவது ஓசியா, பிசியா, எம்பிசியா, எஸ்சியா, எஸ்டியா, எந்த கேட்டகரியா அது என்னங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது ப்ரெசன்ட் அட்ரஸ், இப்போ நீங்கள் இருக்க அட்ரஸ், இப்போ எந்த வீட்டில் இருக்கீங்களோ அந்த அட்ரஸ், டோர் நம்பர் எழுதுங்க, ஸ்ட்ரீட் நேம் எழுதுங்க, டிஸ்ட்ரிக்ட், தாலுக், பின்கோடு எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. இதில்
அதுக்கு அடுத்தது பர்மனெண்ட் அட்ரஸ். எங்களுக்கு 2 அட்ரஸ், பர்மனெண்ட் அட்ரஸ் தனியாக இருக்குது, நான் இப்போ வேறு இடத்துல இருக்கேன் அப்படின்னா 2 அட்ரஸையும் தனித்தனியாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. இதில் இல்லை எனக்கு இல்லை ஒரே அட்ரஸ் தான் அப்படின்னா இங்கே எழுதுகிற அட்ரஸுவே இதுலேயும் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுக்கான ஆஃபீஸ் அட்ரஸ் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுலேயும் ஃபுல் டீட்டெயில்ஸை, அதாவது எந்த காம்ப்ளெக்ஸில் இருக்கீங்களா, எந்த இதில் இருக்குதோ அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ், உங்களோட ஆஃபீஸ் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் இருந்துச்சுன்னா அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தால். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் என்ன அப்படிங்கிறத இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. 2 நம்பர் இருக்குன்னா 2 நம்பரையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க மறக்காமல். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இமெயில் ஐடி, உங்களோட இமெயில் ஐடியும் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கான ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கு கால் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபோன் பண்ணுவாங்க, அப்படி இல்லை அப்படின்னா இமெயில் கூட பண்ணலாம். ஸோ இந்த காரணத்துக்காக இந்த 2 ஃபீல்டையும் மறக்காமல் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க. மினிமம் பார்த்தீங்கன்னா 10th பாஸ்லேருந்தே உங்களுக்கு வேலை வாய்ப்பு சொல்லியிருக்காங்க. 12th, அண்டர் கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட், டாக்டரேட், நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி, எங்கே படிச்சிங்க, எப்போ பாஸ் பண்ணீங்க, என்ன மேஜர் சப்ஜெக்ட், எவ்வளோ மார்க் வாங்குனீங்க. 10th நான் என்ன எழுதுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் அந்த சப்ஜெக்ட் அப்படி அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஹையர் செகண்டரி அதில் என்ன, எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க, என்ன குரூப்பு, எவ்வளோ மார்க் வாங்குனீங்க. போஸ்ட் கிராஜுவேஷனை எங்கே படிச்சிங்க, எந்த வருஷம், எந்த டிபார்ட்மெண்ட்டில் படிச்சிங்க, எவ்வளோ மார்க், இந்த மாதிரி லைனாக ஒவ்வொன்றா எல்லாமே என்ன எழுதுங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அதுக்கடுத்தது ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா எந்த ஆர்கனைசேஷனில் வேலை செஞ்சீங்க, என்னவா வேலை செஞ்சீங்க, டெசிக்னேஷன் நேம், என்ன பதவியில் அங்கே இருந்தீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். எப்போ இருந்து எப்போ வரைக்கும் வேலை செஞ்சீங்க, இந்த இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ் மொத்தம் எத்தனை வருஷம் எத்தனை மாதம் வேலை செஞ்சீங்க. இல்லை ஸ்டில் நான் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னா ஜாயின் பண்ண டேட்டை மென்ஷன் பண்ணிக்கோங்க. இங்கே டூங்கிற இடத்துல ஸ்டில் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இப்போ 2-3 நாளாக இருக்குது அப்படின்னா நீங்கள் லைனாக ஒவ்வொன்றா என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. கீழே டிக்ளரேஷன், இந்த இடத்துல இது என்ன அப்படிங்கிறத படித்து பார்த்துக்கோங்க. உறுதிமொழி. ஓகேங்களா. இந்த இடத்துல சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட், உங்களுடைய கையெழுத்தை இது மேலே மறக்காமல் போட்டு அனுப்புங்க. நீங்கள் கையெழுத்தை போடாமல் அனுப்பிச்சிட்டீங்க அப்படின்னா கம்பல்சரி ரிஜெக்ஷன் தான். ஸோ இந்த இதில் முக்கியமான விஷயம், இந்த சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட்டுக்கு மேலே மறக்காமல் உங்கள் கையெழுத்தை போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஒரு தாட்டி நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணியிருக்குமான்னு ஒரு தாட்டி செக் பண்ணிக்கோங்க. தரவா செக் பண்ணாங்க நீங்கள் அனுப்பிச்சிடாதீங்க. மேபி அதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ரீசனுக்காக கூட அவங்க ரிஜெக்ட் பண்ணலாம். ஸோ ஒரு தாட்டி நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா கிளியராக செக் பண்ணிவிட்டு அப்புறமா அனுப்புங்க. வாங்க மிச்ச டீட்டெயில்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். என்னென்ன வேலை வாய்ப்புகள் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8 விதமான பதவிகள். என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் அனலிஸ்ட், ஃபினான்ஸ் அனலிஸ்ட், கிளர்க்குகள் அசிஸ்டன்ட், ஹெல்ப் டெஸ்க் ஆப்ரேட்டர், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், டைப்பிஸ்ட், அக்கௌண்டன்ட், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற ஒரு 8 விதமான பதவிகள் அறிவிச்சிருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு நீங்கள் கிளியராக கொடுத்துருக்காங்க. பிஸ்னஸ் அனலிஸ்ட் MBA படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட், இதுக்கு MBA ஃபினான்ஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். 3வது கிளர்க்குகள் அசிஸ்டன்ட், இந்த வேலைவாய்ப்புக்கு எனி டிகிரி, நீங்கள் டிகிரி படிச்சிருக்கீங்க, அது 3 வருஷமோ 4 வருஷ கோர்ஸோ ஏதோ டிகிரி முடிச்சுட்டேன் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். அதே மாதிரி ஹெல்ப் டெஸ்க் ஆப்ரேட்டர், இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எனி டிகிரி படித்த யாராக இருந்தாலும் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். அதுக்கடுத்தது டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், DEO அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது டைப்பிஸ்ட்டுக்கான வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தா அவங்க குவாலிஃபிகேஷன்ஸை பற்றி எதுவுமே சொல்லலை. பட் வேறு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் நடத்துகிற டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன், அதாவது டைப் ரைட்டிங். ஓகேங்களா. டைப் ரைட்டிங் எக்ஸாமினேஷன் நடத்துறதுல ஹையர் கிரேடு முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மற்றும் இங்கிலீஷில் நீங்கள் ஹையர் கிரேடு முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க இந்த இதில். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா அக்கௌண்டண்ட்டுக்கான வேலைவாய்ப்பு. இதுக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்காம் படிச்சிருக்கணும். அதே மாதிரி அக்கௌண்டிங்கில் நல்ல நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டாக ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10வது அதாவது SSLC பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள், தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்புக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வேலைவாய்ப்புக்கும் ஒவ்வொன்று சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் இந்த 2 பிஸ்னஸ் அனலிஸ்ட் வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 45 வயது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். 3வது பார்த்தீங்கன்னா கிளர்க்குகள் அசிஸ்டன்ட், இதுக்கு மேக்ஸிமம் 40 வயது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, அதாவது ஓசியாக இருந்தாலும் சரி, BC, BCM, SC, ST எந்த கேட்டகரியாக இருந்தாலும் ஒரே ஏஜ் லிமிட் தான். இந்த கேட்டகரி வைஸ் எல்லாம் ஏஜ் லிமிட் எல்லாம் கிடையாது. ஓகேங்களா. கிளர்க்குகள் அசிஸ்டண்ட்னா 40 வயது. ஹெல்ப் டெஸ்க் ஆப்ரேட்டர் அப்படின்னா நீங்கள் மேக்ஸிமம் 35 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் மற்றும் டைப்பிஸ்ட் இவங்களுக்கும் சேம் அதே ஏஜ் லிமிட் தான். அதாவது 35 வயதுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள்.
அதுக்கடுத்தது அக்கௌண்டன்ட். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 45 வயதுக்குள்ளே இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், அலுவலக உதவியாளர், நீங்கள் 18 வயது ஆயிருந்தால் மட்டும் போதும். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் இந்த வேலைவாய்ப்பு கிடையாது. 59 வரைக்கும் இருக்கிறவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்புக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னங்கிறத பார்க்கலாம். அப்ளிகன்ஸ் ஆர் இன்ட்ரெஸ்டட் டு வெரிஃபை த எலிஜிபிலிட்டி ஃபார் த போஸ்ட் பிஃபோர் சப்மிட்டிங் தயர் அப்ளிகேஷன் சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் எலிஜிபிள் தானா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே இந்த டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அறிவிச்சிருக்க இந்த நோட்டிஃபிகேஷனில் வர போஸ்டிங் அது வந்து வேரியபிள் ஆகும். அதாவது நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் அப்படிங்கிறது வேரியபிள் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே, ஆல்ரெடி சொன்னோம் SPMU ஸ்டேட் ப்ராஜெக்ட் மானிட்டரிங் யூனிட். இது எங்கே ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்டரேட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் லொக்கேட்டட் அட் சேப்பாக், சென்னை 05 அங்கே தான் லொக்கேட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்ப வேண்டிய லாஸ்ட் டேட் 30/3/2024 தான் இதுக்கான லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்கு மேலே வர எந்த அப்ளிகேஷன் ஃபார்மும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ரிஜெக்ட் தான் பண்ணுவாங்க. ஸோ 30ஆம் தேதிக்கு முன்னாடி எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, எப்படி அப்ளை பண்ணுறது, எங்கே அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இங்கே 6வது பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. ஃபில்ட் இன் அப்ளிகேஷன் மே பி சென்ட் டு த எந்த அட்ரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர், டைரக்டரேட், IT செக்ஷன், 4th floor, 1 வாலாஜா ரோட், PWD எஸ்டேட், சேப்பாக், ட்ரிப்ளிகன், சென்னை, தமிழ்நாடு 600002 அப்படிங்கிற அட்ரஸுக்கு நீங்கள் அனுப்பணும். அதே மாதிரி அந்த அனுப்புகிற அந்த போஸ்டல் கவர் கார்னரில் என்ன எழுதியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார் த SMPU ஃபார் த போஸ்ட் ஆஃப். எக்ஸாம்பிள் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார் த SPMU ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படிங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. இதை அந்த போஸ்டல் கவரில் ரைட் சைடில் கார்னரில் மென்ஷன் பண்ணி அனுப்பிச்சிக்கோங்க. இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனி அப்ளிகேஷன்ஸ் ரிசீவ்டு ஆஃப்டர் 3/3/2024 அதாவது 30ஆம் தேதி மார்ச்சுக்கு மேலே வர எதாக இருந்தாலும் ரிஜெக்ட் தான் பண்ணுவோம், அக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் போஸ்டல் டிலே ஆச்சுன்னா அதுக்கு இந்த டிபார்ட்மெண்ட் எதுவும் இதுக்கு வந்து பொறுப்பேற்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது இந்த வேலைவாய்ப்புக்கு செலெக்ஷன் எது பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் பேஸ் பண்ணி இருக்கும். அது முடிஞ்சோன்னா உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும். ஓகேங்களா, இது 2 பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து நடக்கும் அப்படிங்கிறத அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டேட் அண்ட் டைம் ஆஃப் எக்ஸாமினேஷன் அண்ட் இன்டர்வியூ ஃபார் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் வில் பி கம்யூனிகேட்டட் பை போஸ்ட். நீங்கள் யாரெல்லாம் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டீங்களோ அவங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் மற்றும் இன்டர்வியூவை போஸ்ட் மூலிமா நாங்கள் வந்து அனுப்பிச்சிடுவோம். நீங்கள் யாரெல்லாம் எப்போ வரணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை அவங்க தபால் மூலிமா நான் உங்களுக்கு அனுப்பிச்சிடுவேன் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. இதுதான் இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் இவ்வளோ தான். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்கும் படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. விவசாயத்துறையிலேருந்து ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இது உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாகுனா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.